Hello everyone. So now we will continue our quantum CSIR PYQ series. Okay. So already நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா CSIR net டிசம்பர் 2023 பேப்பர் வந்து பேப்பரில் இருக்க குவாண்டம் கொஷின்ஸ் வரைக்கும் சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பண்ண போறோம்னா நெட் ஜூன் 2023 பேப்பரில் இருக்க குவாண்டம் கொஷின்ஸ் வரைக்கும் சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஜூன் 2023 வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக உங்களோட டிசம்பர் 2022 எக்ஸாம் அண்ட் தென் வந்து உங்களோட ஜூன் 2023 ரெண்டு எக்ஸாமுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்பைன் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ இந்த பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி டஃபர் தென் தி அதர் பேப்பர்ஸ். ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். வெயிட் செகண்ட். அச் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா தி ஃபாலோயிங் plots schematically show the variation of two molecular orbitals psi1 and psi2 along the internuclear axis of linear triatomic molecule A to B. Okay, the atomic orbitals of if the atomic orbitals corresponding to the atom A and B are respectively psi A and psi B, sorry, phi A and phi B, the molecular orbitals psi1 and psi2 have the form வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம எப்போவே வந்து லீனியர் காம்பினேஷன் ஆஃப் அட்டாமிக் ஆர்பிட்டல்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ இது வந்து லெட் மீ கிவ் அ பேசிக் வியூ. என்னன்னு பார்த்தீங்கன்னா லெட்ஸ் சே ஃபார் டயட்டாமிக் மாலிகுல்ஸ். ஓகே, லெட்ஸ் டேக் இன் கேஸ் ஆஃப் H2 மாலிகுல் போது என்ன ஆகும்? ரெண்டு அட்டாமிக் ஆர்பிட்டல்ஸ், ரெண்டு ஹைட்ரஜனோட அட்டாமிக் ஆர்பிட்டல்ஸ் வந்து கம்பைன் ஆகும்போது என்ன ஆகும்? இட்ஸ் கோயிங் டு ஃபார்ம் அ மாலிகுலர் ஆர்பிட்டல் லைக் திஸ். இட் இஸ் கோயிங் டு ஃபார்ம் அ மாலிகுலர் ஆர்பிட்டல் வந்து இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். இட்ஸ் கோயிங் டு ஃபார்ம் அ மாலிகுலர் ஆர்பிட்டல் லைக் திஸ். லெட்ஸ் சே இஃப் திஸ் இஸ் கோயிங் டு பி A அண்ட் திஸ் இஸ் கோயிங் டு பி B. ஓகேவா? ஸோ இது வந்து இந்த ஹைட்ரஜன் ஆட்டமை HAன்னு சொல்லிட்டு இதை வந்து HBன்னு சொன்னால் என்ன பண்ணலாம்னா, ஸோ அப்போ வேவ் ஃபங்க்ஷன் கரஸ்பாண்ட்ஸ் டு HA என்னது? இட்ஸ் கோயிங் டு பி phi A அண்ட் வேவ் ஃபங்க்ஷன் கரஸ்பாண்ட்ஸ் டு B என்னது? இட்ஸ் கோயிங் டு பி phi B. ஓகே, ஸோ இதை வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் வேவ் ஃபங்க்ஷனில் இட்ஸ் கோயிங் டு பி ரெப்ரசென்டட் அஸ் C1 phi A plus C2 phi B. Okay, so CA1 என்றது என்னது? It's going to be the coefficient of phi A and C2 is going to be the coefficient of phi B. ஓகேவா? இது வந்து ஜென்ரல் டேர்ம், ஜென்ரலாக வந்து எப்பவுமே இப்படிதான் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவோம். பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ட்ரைஅட்டாமிக் மாலிகுல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சிம்பிளி என்னன்னா இங்கே வந்து ஹைட்ரஜன், ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம்க்கு பதிலாக இங்கே வந்து என்ன இருக்கு? மூணு ஆட்டம்ஸ் வந்து இருக்கு. A and B. ஓகேவா? ஸோ மூணுமே கம்பைன் ஆகி என்ன ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா மூணு அட்டாமிக் ஆர்பிட்டல்ஸ் கம்பைன் ஆகி தே ஆர் கோயிங் டு ஃபார்ம் அ மாலிகுலர் ஆர்பிட்டல்ஸ். ஓகேவா? அண்ட் தென் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, கொஸ்டினில் வந்து தே ஹேவ் கிவன் தி வேவ் ஃபங்க்ஷன் பிளாட்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த வேவ் ஃபங்க்ஷன் பிளாட்ஸ்ல இருந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கன்னா we need to find the wave function, corresponding wave functions வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? ஸோ சிம்பிளி இங்கே என்ன இருக்குன்னு பாருங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வேவ் ஃபங்க்ஷனில் வந்து பாருங்கள் இது எல்லாமே வந்து அபவ் தி பிளேன்ஸில் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து என்ன இருக்குது? அபவ்ல இருக்குது. ஸோ எல்லாமே அபவ்ல இருந்தால் என்ன அர்த்தம்? தெர் இஸ் நோ, இட் கோயிங் டு பி நோ நோட் இஸ் ஈக்குவல்ஸ் டு 0. ஸோ சிம்பிளி இன்னும் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னா லெட்ஸ் சே இந்த லைனுக்கு அபவ்ல இருக்கிறதுலாம் பாசிட்டிவ், லைனுக்கு பிலோவில் இருக்கிறதுலாம் நெகட்டிவ். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்குது? பாசிட்டிவ் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ். ஓகே, ஸோ நோட்ஸ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணலாம்? எப்போவுமே வேவ் ஃபங்க்ஷன் பிளாட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் இருந்தால் என்ன அர்த்தம்? நோட் வந்து இல்லைன்னு அர்த்தம். ஸோ ரெண்டு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இருக்கும்போது நோட் இஸ் ஈக்குவல் டு 0. அதுவே பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஆர் நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் இருந்தால் என்ன அர்த்தம்? நோட் இஸ் கோயிங் டு பி தேர். Okay, so in this case it is going to have one node and in this case it is going to have one more node. Okay, so simply இங்கே வந்து பாருங்க, in case of psi2ல வந்து பார்த்தீங்கன்னா there is going to be nodes. ஓகேவா? இங்கே என்ன இருக்கு? பாசிட்டிவ் இருக்கு and then இங்கே வந்து நெகட்டிவ் இருக்கு. So there is going to be one node. Okay, and then negative and positive. So there is going to be one more node. Total nodes வந்து எத்தனை பார்த்தீங்கன்னா this is going to be 2. ஓகேவா? ஸோ இங்கே வந்து டோட்டல் 2 நோட்ஸ் வந்து இருக்கு. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வேவ் ஃபங்க்ஷனில் நோட்ஸ் வந்து ப்ராப்பராக ஃபைண்ட் அவுட் பண்ணாலே என்ன பண்ணிடலாம்? வி கேன் சால்வ் திஸ். அண்ட் தென் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கோஎஃபிஷியன்ட்ஸ். ஸோ இப்போ வந்து பாருங்க நம்மளுக்கு வெறும் A அண்ட் B ஆட்டம்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. சி வந்து என்னது? தெர் இஸ் நோ கோஎஃபிஷியன்ட் ஃபார் C. ஓகேவா? ஸோ சியை வந்து என்ன பண்ணலன்னா கொஸ்டினில் மென்ஷன் பண்ணலை. ஸோ அதுக்கு வந்து கரஸ்பாண்டிங் இது என்னது? கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து கன்சிடர் பண்ண வேணாம். ஸோ லைக் சம்டைம்ஸ் வந்து பீப்புள் வில் பி கன்ஃபியூஸ்ட். இங்கே வந்து ABC மேபி 3 ஆட்டம்ஸ் இருக்கிறதுனால 3 கோஎஃபிஷியன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினச்சிருக்கலாம். ஓகேவா? ஸோ இன் தட் கேஸ் ஆல்சோ வி கேன் கிராஸ் வெரிஃபை. ஓகே, ஸோ லெட் சிம்பிளி பாருங்க இங்கே என்ன இருக்குது? இன் கேஸ் ஆஃப் 1ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது? எல்லாமே வந்து பாசிட்டிவ்ல இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து பாருங்க வேவ் ஃபங்க்ஷன் 1ல வந்து என்ன இருக்குது? ஆல் 3 வந்து பாசிட்டிவ்ல இருக்குது. ஸோ அப்படின்னும் போது இங்கே வந்து என்ன அர்த்தம்? இதில் வந்து நோட் இஸ் ஈக்குவல்ஸ் டு 0.
ஓகே. அண்ட் இங்க என்ன இருக்கு? பாசிட்டிவ், நெகட்டிவ், நெகட்டிவ். ஸோ இங்க வந்து நோட் என்னது? நோட் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1. There is going to be one node. ஓகே, நோட் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1. ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும்? வேவ் ஃபங்க்ஷன் பிளாட்ஸ்ல இங்க வந்து ஷை 2ல வந்து எத்தனை இருக்கு? டோட்டல் 2 நோட்ஸ் இருக்கும். ஸோ திஸ் இஸ் ராங். ஓகேவா? அண்ட் தென் இங்க வந்து பாருங்க, இங்க என்ன இருக்கு? பாசிட்டிவ். எல்லாமே பாசிட்டிவ்ல இருக்கிறதுனால இது வந்து நோட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, சாரி, node is equals to 0. And இங்க என்ன இருக்கு? Positive, negative, positive. So there is going to be one node and two nodes. So node is equals to 2. Okay, well, so with this you can say option 2 is the correct answer. But there will be confusion. இங்க வந்து confusion என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஷை தேர்ட் ஆப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் என்ன இருக்கு? உங்களுக்கு நோட்ஸ் வந்து 2 ப்ரெசென்ட் ஆயிருக்கு. பட் இங்க வந்து கோஎஃபிஷியன்ட் தான் வில் பிளே அ இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ இங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஏ. ஸோ ஷை ஏ அப்படின்றது வந்து என்னன்னா wave function of atomic orbital of a atom. Okay, and the corresponding coefficient is a. Okay, so a1 ன்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. Okay, and then so likely 5b is going to be atomic orbital of b atom. Okay, so and the corresponding coefficient is b1. Okay, so b1 and 2ன்றது வந்து பார்த்தீங்கன்னா with respect to psi n. So இது வந்து எப்படி சிம்பிளா சொல்லணும்னா psi n அப்படின்னா this is going to be psi n cn like this. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து wave function for first ground state or n number of state எழுதும் போது the corresponding coefficients will be applicable. ஓகேவா? So you can cross verify that also. ஓகே, ஸோ க்ளோஸ்லி அப்சர்வ் பண்ணிங்கன்னா இங்கே வந்து என்ன இருக்குது? சி வந்து இருக்குது. சி இஸ் நாட் அ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஏ. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் ராங். ஒன்லி ஆப்ஷன் 2 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான், பட் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கொஸ்டின் அ லாட். ஓகே, second question, the two energy levels nx equal to 1, ny is equal to 6 and nx equal to 3, ny equal to 2 of a particle in a two-dimensional rectangular box, potential is 0 inside and infinite outside of side lx and ly are found to be degenerate னு சொல்லியிருக்காங்க. lx வேல்யூ கொடுத்துட்டாங்க, ly வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? என்ன சிஸ்டம் சொல்லியிருக்காங்க? டூ டைமென்ஷனல் சிஸ்டம், 2D வந்து ரெக்டாங்குலர் பாக்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. எனர்ஜி ஆஃப் 2D ரெக்டாங்குலர் பாக்ஸ். ஸோ ரெக்டாங்குலர் பாக்ஸ்னா என்ன? Lx is not equal to Ly. ஓகே, ஸோ 2D பாக்ஸோட கண்டிஷனே என்னதுன்னா 2D ரெக்டாங்குலர் பாக்ஸோட கண்டிஷன் Lx is not equal to Ly. ஸோ ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா n x square h square by 8 m Lx square plus n y square h square by 8mly ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஜென்ரல் ஃபார்முலா. அண்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டு எனர்ஜி லெவல்ஸ் வந்து டீஜெனரேட்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ டீஜெனரேட் அப்படின்னா என்னன்னா ரெண்டு எனர்ஜி லெவல்ஸோட வேல்யூமே என்னதான் இருக்கு? இட்ஸ் கோயிங் டு பி ஈக்குவல். ஸோ அதாவது எனர்ஜி ஆஃப் 1 6. ஸோ nx equal to 1 ny is equal to 6 is going to be equal to energy of 3 2. ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்தோட எனர்ஜி லெவலும் என்னது? இட்ஸ் ஈக்குவல் டு இஸ் கோயிங் டு பி சேம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் என்ன டினோட் பண்ணுறாங்க? டீஜெனரேட்னும் போது ரெண்டு எனர்ஜிஸும் வந்து ஈக்குவலாக இருக்கும்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ சிம்பிளி ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால், ஸோ ஃபார்முலா வந்து எப்படி சிம்பிளிஃபை பண்ணலான்னு பாருங்க. ஸோ லெட்ஸ் டேக் nx h ஸ்கொயர் பை 8ml வந்து 8 வந்து காமன் எடுத்துடலாம். ஸோ இங்கே என்ன இருக்கும்? nx ஸ்கொயர் பை lx ஸ்கொயர் ப்ளஸ் ny ஸ்கொயர் by ly square. So question and then நம்மளுக்கு என்ன தெரியும்? Lx equal to 1 ன்னு தெரியும். So we can simply write h square 8m by nx square plus ny square by ly square. ஓகேவா? ஸோ இது வந்து சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? ஸோ ரெண்டு சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா h square by 8m. ஸோ n1 nx வேல்யூ என்னது? 1. ஸோ 1 square plus ny வேல்யூ என்னது? is going to be 6. 6 square வந்து 36. ஓகே, ly வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ly square is equals to h square by 8m 1 3 square. ஸோ இங்கே nx வேல்யூ என்னது? 3. ஸோ 3 square is going to be 9. ஓகே, plus ny வேல்யூ என்னது? 2. 2 square is going to be 4. 4 ly square. ஓகே, ஸோ சிம்பிளி என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து ரெண்டு சைடுமே வந்து h square 8m வந்து கேன்சல் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் 1 plus 36 ly square equal to 9 plus
4 by Ly square. Okay. So காமனாக எடுத்துட்டு வந்தால் this is going to be equal to, ஸோ இங்கே என்ன பண்ணலாம், நம்ம வந்து 36 Ly square minus 4 by Ly square, okay, is equals to 9 minus 1. So simplify பண்ணா Ly square காமனாக எடுத்தால் this is going to be 32 by Ly square is equals to 8. So Ly square will be equal to 32 by 8. So which is equal to 4. So Ly is basically going to be 2. Okay. So option 1 is the correct answer. Okay, wow. Next, 4 mark question. So இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, the energy level diagram for a pi molecular orbital of a cyclic C3H3 radical is given below. Okay, wow. So இங்க என்ன சொல்லிருக்காங்க, cyclic C3H3 radical. So cyclic C3H3. So அப்படின்னும் போது this is going to be the structure. Okay. The delocalization energy of the molecule in the ground state in units of beta. So beta ஓட units கேட்டிருக்காங்க, where beta is the Huckel constant for interaction energy வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ சிம்பிளி நம்மளோட சிஸ்டம், ஸோ நம்மளோட சைக்ளோப்ரோபினைல் கேட்டையான் ரேடிக்கலோட எனர்ஜி ஸ்டேட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, this is basically going to be alpha plus 2 beta and the state is going to be alpha minus beta. Okay. ஸோ இது வந்து எனர்ஜி ஸ்டேட்ஸ். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து டோட்டலாக எத்தனை எலக்ட்ரான்ஸ் வந்து இன்வால்வ் ஆயிருக்குன்னு பாருங்கள். ஸோ இதில் வந்து 1 டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ 1 டபுள் பாண்டில் எத்தனை இருக்கும், பேசிக்காக 2 எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும். அண்ட் தென் 1 மோர் ரேடிக்கல் இருக்கிறதுனால இட்ஸ் கோயிங் டு பி லைக் திஸ். ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எலக்ட்ரான்ஸை வந்து அக்கார்டிங் டு பாலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் பேஸ் பண்ணி ஃபில் பண்ணியாச்சு. ஓகேவா. ஸோ இப்போ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா, நம்ம வந்து கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜி வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் பீட்டா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே. யா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் எனர்ஜி. ஓகே. ஸோ டோட்டல் இந்த சிஸ்டமோட டோட்டல் எனர்ஜி என்ன எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்னா, ஸோ இங்கே என்ன இருக்குது, கிரவுண்ட் ஸ்டேட்டில் வந்து யூ ஹேவ் 2 எலக்ட்ரான்ஸ், 2 இன்டூ அந்த எனர்ஜி என்னது கரஸ்பாண்டிங் டு தட் லெவல் இஸ் கோயிங் டு பி ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டா. ஓகே. ப்ளஸ் அந்த நீங்கள் என்ன இருக்குது, 1 எலக்ட்ரான் இருக்குது, அந்த எனர்ஜி கரஸ்பாண்டிங் டு திஸ் லெவல் இஸ் மைனஸ் alpha minus beta. Okay. So if you write, this is going to be 2 alpha plus 4 beta plus alpha minus beta. So the total energy is going to be 3 alpha plus 3 beta. Okay. The total energy வந்து என்னது, 3 alpha plus 3 beta. பட் இங்கே கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, நம்மள வந்து டீலோக்கலைசேஷன் எனர்ஜி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ டீலோக்கலைசேஷன் எனர்ஜியோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, E total minus N into energy of ethyne units. Energy of ethyne units. Okay. Plus energy of free radical. Plus energy of free electron. Okay வா. ஸோ இதுதான் வந்து டீலோக்கலைசேஷன் எனர்ஜியோட ஜென்ரல் ஃபார்முலா. ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும், இங்கே வந்து இ டோட்டல் வந்து ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, விச் இஸ் 3 ஆல்ஃபா ப்ளஸ் 3 பீட்டா. ஓகே. ஸோ இங்கே வந்து பேசிக்காக எத்தனை இத்தைன் யூனிட் இருக்குன்னு பாருங்கள். இத்தீன் யூனிட் எத்தனை இருக்குன்னு பாருங்கள். ஸோ இத்தீன்னா CH2 டபுள் பாண்ட் CH2. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இத்தீன் யூனிட் தான் இருக்குது. ஸோ இட்ஸ் ஈக்குவல் டு 1. ஓகே. இத்தீன் யூனிட்டோட ஃபார்முலா எனர்ஜி வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஸோ இத்தீனில் டோட்டலாக எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது, 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கா. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி 2 இன்டூ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஓகே. ப்ளஸ் இங்கே வந்து எத்தனை எலக்ட்ரான் இருக்குது, ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்குது. ஸோ எனர்ஜி வித் ரெஸ்பெக்ட் டு 1 எலக்ட்ரான் இஸ் பேசிக்லி ஆல்ஃபா. ஓகேவா. ஸோ எனர்ஜி வித் ரெஸ்பெக்ட் டு 1 எலக்ட்ரான் இஸ் பேசிக்லி ஆல்ஃபா. ஸோ இப்போ வந்து இதை சிம்பிளிஃபை பண்ணால் திஸ் இஸ் கோயிங் டு பி 3 ஆல்ஃபா ப்ளஸ் 3 பீட்டா minus 2 alpha minus 2 beta plus alpha. Okay. So if solve பண்ணா என்ன ஆகும், this is going to be altogether going to be equal to, okay, there is going to be a minus sign. Okay, this is a negative sign. Okay. So minus energy of free electron. So this is going to be minus. Okay. So இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 alpha and minus 3 alpha வந்து cancel out ஆயிரும். So and then என்ன இருக்கும், 3 beta minus 2 beta. So which is going to result in beta. Okay. So beta oda unit என்ன இருக்கு, 1. So unit of beta is 1. So option 2 is the correct answer. Okay. இந்த ஃபார்முலால வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா எல்லாமே வந்து நெகட்டிவ் சைன். டோட்டல் எனர்ஜில இருந்து இத்தைன் யூனிட்டை சப்ட்ராக்ட் பண்ணும், and then free electrons வந்து என்ன பண்ணணும்னா சப்ட்ராக்ட் பண்ணணும். Okay. That will give you the delocalization energy. Okay. And in general வந்து பார்த்தீங்கன்னா பீட்டா வேல்யூ வந்து என்ன சொல்லுவோம், பீட்டா வேல்யூ is going to be equal to minus 75
கிலோஜூல் பர் மோல் வந்து சொல்லுவோம். Okay, so this is a basic understanding. So delocalization energy வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா for the system it's going to be minus 75 kilojoule per mole. Okay, next question. For the Hamiltonian operator, h cap 1 by 2 pi p of x square plus lambda x power 4, the best choice among the following trial variational wave functions for estimating the ground state energy. ஸோ இங்கே என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ground state எனர்ஜியோட பெஸ்ட் ட்ரையல் வேவ் ஃபங்க்ஷன் என்னன்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, they have given the Hamiltonian operator which is p of x square by 2m plus lambda x power 4 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இஃப் யூ க்ளோஸ்லி அப்சர்வ் திஸ் ஒன், ஸோ இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹாமில்டோனியன் ஆப்ரேட்டர் என்னது கைனெட்டிக் எனர்ஜி, ஸோ தட் இஸ் பி ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் 2m plus potential energy. Potential energy is typically v of x வந்து மென்ஷன் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ இதை வந்து வேற எப்படி கம்ப்ளீட்டாக எழுதலான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கைனெட்டிக் எனர்ஜி இஸ் கோயிங் டு பி சேம். ஸோ கைனெட்டிக் எனர்ஜி ஃபார்முலா என்னது, பி ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பை 2m தான். பட் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு இன் கேஸ் ஆஃப் யுவர் 1D SHO. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா என்னது, half k of x square. ஓகேவா, ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி half k of x square. So this is your SHO system, simple harmonic oscillator system. So simple harmonic oscillator systemல வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிமிட்ஸ் இஸ் பேசிக்லி கோயிங் டு பி minus infinity to infinity. So this is going to be the limits. ஸோ அப்படின்னா என்ன இருக்கும், there is going to be a wave function. ஸோ ground stateல wave function எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, it's going to be a only one single wave தான் இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி தி வேவ் ஃபங்க்ஷன். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி minus infinity to infinity-ல வந்து இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து கிரவுண்ட் ஸ்டேட்ல இருக்க நார்மல் வேவ் ஃபங்க்ஷன். ஓகேவா, ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, தே ஆர் டூயிங் தி ட்ரையல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணுறாங்க டு ஃபைண்ட் தி எக்ஸாக்ட் வேல்யூஸ். ஓகேவா, ஸோ ட்ரையல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணும்போது ஸோ எந்த வேல்யூஸை வச்சு நம்ம வந்து கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜியை வந்து ப்ராப்பராக டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு இப்போ என்ன தெரிஞ்சு போச்சு, பவுண்டரி கண்டிஷன்ஸ் தெரிஞ்சு போச்சு. ஸோ திஸ் இஸ் அ சிம்பிள் ஹார்மோனிக் சிஸ்டம். சிம்பிள் ஹார்மோனிக் சிஸ்டமில் பவுண்டரி கண்டிஷன் என்னது, minus infinity to infinity. ஸோ அந்த வேல்யூஸ் இருந்தால் இட்ஸ் கோயிங் டு பி நெக்லெக்டட். ஓகேவா, ஸோ இங்கே வந்து பாருங்கள், ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா they have given 1 by x square plus a square. ஸோ வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சிம்பிளி என்ன பண்ணலாம்னா பவுண்டரி கண்டிஷன்ஸ் வந்து இது பண்ணலாம். ஸோ இங்கே வந்து பாருங்கள், நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், we know that minus infinity to infinity வந்து பவுண்டரி கண்டிஷன் தெரியும். அண்ட் மேக்ஸிமம் எங்கே இருக்கும், அப்போ ஜீரோவில் வந்து மேக்ஸிமம் வேல்யூ வந்து இருக்கும். ஸோ லெட்ஸ் சிம்பிளி புட் x is equal to 0. ஸோ x equal to 0ன்னு வந்து சப்ஸ்டியூட் பண்ணால் இங்கே டேர்ம் என்ன ஆகும், this is going to be equal to 1 by a square ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா a by 0. ஸோ a by 0னும் போது this is going to be infinity. லைக்லி இங்கே என்னது a by 0 ஆகும். ஸோ this is going to be infinity. ஸோ இன்ஃபினிட்டினா என்னது, this is going to be in boundary. Okay, these two are in boundary. So straight away option 2 and 3 is not the answer னு சொல்லலாம். And then இங்கே என்ன இருக்கு, this is going to be 1 by a power 4. ஓகேவா, ஸோ இங்கே வந்து x is equal to 0 போட்டால் this is going to have 1 by a power 4. ஸோ இங்கே பேசிக்காக எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து there is going to have 1 peaks வந்து இருக்குன்னு வந்து தெரிஞ்சு போச்சு. ஓகேவா, ஸோ there is going to have a defined value. எத்தனை defined values இருக்கு, இங்கே வந்து you will get basically one value and here you will get one value. இப்போ 1 and 2ல வந்து which is going to be the correct answer, which is going to be the best choice ன்னு வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we know the average energy of trial wave function ஓட formula என்னது, it's going to be simply வந்து psi star h cap psi d tau by integration of psi star psi d tau. ஓகே, ஸோ என்ன பண்ணலாம்னா நீங்கள் வந்து டைரெக்டாக இதில் என்ன பண்ணிடலாம், நம்ம வந்து வேவ் ஃபங்க்ஷன், ஸோ SHO வேவ் ஃபங்க்ஷனோட wave function for SHO என்னது, it's going to be equal to n plus half h nu. ஓகேவா, ஸோ இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி கூட யூ கேன் டூ திஸ். பட் சிம்பிள் வே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ திஸ் இஸ் ஃப்ரம் அ ரிசர்ச் பேப்பர்ஸ். ஓகேவா, ஸோ ரிசர்ச் பேப்பரில் வந்து ஆல்ரெடி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, they have found this one and they have given us some value for this one. ஓகே, ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ that is given as a trick. என்னன்னு பார்த்தீங்கன்னா, in case of your 1D SHOல if you get a values like this, a by x square plus a square அந்த மாதிரி form, like this is going to be one form and there is a other form, a by x square plus this is going to be ax square plus 1.
the whole square. Okay, so in the form, so basically 1D SHO they are getting two different forms. Okay va, so in the ரெண்டு ஃபார்ம்ஸ்க்குமே வந்து they have calculated the trial wave function for ground state energy. So trial wave function for ground state energy தான் நான் என்ன பண்றேன், I have written it as E naught. Okay va, so they have found out to be, this is found out to be 0.70 h omega. Okay, and this is found out to be 0.529 omega வந்து find out பண்ணிருக்காங்க. ஓகேவா, so and then what we know அப்படின்னு பார்த்தீங்கன்னா, they also say that 0 point energy or ground state energy for the actual system SHO வந்து பார்த்தீங்கன்னா is going to be equal to 0.5 h ஒமேகாக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கூடயும் வந்து இந்த வேல்யூஸை கம்பேர் பண்ணும்போது, ஸோ இங்கேயும் என்ன கேட்டிருக்காங்க, நம்மளுக்கு வந்து ட்ரையல் வேரியேஷன் ஃபங்க்ஷன் ஃபார் கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜி தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வேல்யூஸ் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் கோயிங் டு பி ஆல்மோஸ்ட் 5.8%. ஸோ இங்கே எரர் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5.8%, அண்ட் இங்கே எரர் வந்து பார்த்தீங்கன்னா 41.4% வந்து எரர் இருக்கும். ஸோ சிம்பிளி பை திஸ் கம்பேரிசன் நம்ம என்ன சொல்லலாம், we can say x square the whole square termல இருக்கிறது என்னது is going to be very near. So இங்க வந்து எரர் கம்மியா இருக்கிறதுனால this is going to be the correct ground state energy. ஓகேவா, so likely if you compare you can say option 4 is the correct answer. Okay, I know this is a very tricky question. Just try to understand this question. சரியா, ஸோ இப்போ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயர்ல வந்து இதே மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்க சான்சஸ் இருக்கு, பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் வந்து இது கூட ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகே, அண்ட் தென் as I told, சிஎஸ்ஐஆர்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட குவாண்டம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 32 மார்க்ஸ்க்கு வந்து இந்த பேப்பரில் கேட்டிருந்தாங்க. ஸோ 32 மார்க்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி டஃபஸ்ட் கொஷின் அண்ட் தெர் வாஸ் ஒன் மோர் டஃபர் கொஷின். ஓகே, ஸோ எப்படி பார்த்தாலுமே நீ வந்து 20 மார்க் வந்து ஈஸியாகவே என்ன பண்ணிடலாம், குவாண்டமில் வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஓகேவா, ஸோ டஃப்பான கொஷின்ஸை வந்து என்ன பண்ணக்கூடாது, வச்சுட்டு இது பண்ணிக்காதீங்க. இஃப் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், இஃப் யூ கேன் நாட் சால்வ், இட்ஸ் ஓகே, யூ ஹேவ் still 20 questions வந்து 20 marks வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் aim for 20 marks. Don't try to think about all 30 marks and waste time waste பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஓகேவா, ஸோ எக்ஸாம் டைம் இஸ் ஆல்சோ லிமிட்டட். ஓகே, நெக்ஸ்ட் திஸ் இஸ் ஆக்சுவலி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேவா, ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா, a perturbation h cap is equals to v naught 3 x square 5 minus 1, where v naught is a constant, is applied to a rigid rotor undergoing a rotational motion in plane. The first order energy correction to the ground state. So if I'm not wrong, இது வந்து 2018 பேப்பரில் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அங்கே வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா px cos square 5 வந்து கேட்டிருந்தாங்க. எக்ஸாக்டாக இதே தான் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரிஜிட் ரோட்டர்னு வந்து சொல்லிட்டாங்க. ஓகேவா, ஸோ அவங்களே என்ன சொல்கிறாங்க, இந்த சிஸ்டம் வந்து ரிஜிட் ரோட்டர்னு சொல்கிறாங்க. ஸோ ரிஜிட் ரோட்டரோட வேவ் ஃபங்க்ஷன் என்னது, இட்ஸ் சிம்பிளி கோயிங் டு பி 1/√2 e பவர் அயோட்டா m5. ஓகேவா, ஸோ இதுதான் நம்மளோட ரிஜிட் ரோட்டரோட வேவ் ஃபங்க்ஷன். அண்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஆர்டர் எனர்ஜி கரெக்ஷன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ லெட்ஸ் டூ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் எனர்ஜி கரெக்ஷன் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆர்டர் எனர்ஜி கரெக்ஷனுக்கு del E is equals to integration of psi star h, and so this is going to be del h and then psi of beta. So del h என்றது பேசிக்கா என்னது, உங்களோட perturbation. So h வந்து என்ன கொடுத்துருக்காங்க, perturbation வந்து they have given the values. So simply எல்லாத்தையும் வந்து substitute பண்ணி solve பண்ண வேண்டியதுதான். So and உங்க rigid rotorோட limits என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, limits is going to be 0 to 25. 0 to 25 is the limit. So this is going to be 0 to 25. ஓகே, ஸோ வேவ் ஃபங்க்ஷன் என்னது 1/√2 perturbation என்ன கொடுத்துருக்காங்க, v naught 3 cos square 5 minus 1. ஓகே, அண்ட் தென் சாரி இங்கே வந்து என்ன இருக்கும், e பவர் அயோட்டா m5. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட். ஸோ காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்னும் போது இட் இஸ் கோயிங் டு ஹாவ் அ நெகட்டிவ் சைன். ஓகே, அண்ட் தென் ஸோ இங்கே வந்து திஸ் இஸ் கோயிங் டு ஹாவ் அ நெகட்டிவ் சைன் அயோட்டா m5. So this is going to have a positive sign. Okay, wow. Wait a second. Let me write it properly. Okay. E power minus iota m5. Perturbation வந்து என்ன கொடுத்துருக்காங்க, v naught 3 cos square 5 minus 1. Okay, and then wave function என்னது 1/√25 e power iota m5 d5. Okay,
ஸோ சிம்பிளி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்க எல்லாமே வந்து மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. ஸோ வி நோ தட் e பவர் iota m5 into e பவர் iota m5. ஓகேவா? ஸோ பவர்ஸ் வந்து என்ன ஆகும்? ஆட் பண்ணுவோம். ஸோ பவர்ஸ் ஆட் பண்ணா என்ன ஆகும்? இங்க வந்து பிளஸ், இங்க வந்து மைனஸ். ஸோ திஸ் இஸ் பேசிக்கலி கோயிங் டு பி E நாட். ஸோ E நாட் வேல்யூ என்னது? 1. ஸோ சிம்பிளி வி கேன் சே இட்ஸ் கோயிங் டு பி 1. அண்ட் என்ன இருக்கு? 1 by root 2 pi, 1 by root 2 pi இருக்கு. 1 by root 2 pi வந்து காமனா வெளில எடுத்தா என்ன ஆகும்? இட்ஸ் கோயிங் டு பி 1 by 2 pi ன்னு வந்து கன்வெர்ட் ஆகும். ஓகே? ஸோ அண்ட் தென் வாட் else we will have? வேற என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, we'll have 1 by 2 pi V naught 3 cos square 5 minus 1 into d5 வந்து இருக்கும். ஸோ and then நம்ம என்ன காமனா எடுக்கலாம்? V naught வந்து காமனா எடுக்கலாம். ஸோ V naught வந்து எடுத்துக்கலாம். ஸோ V naught by 2 pi. ஓகே. ஸோ இன்டெகிரேஷனை வந்து let's put it inside. ஓகே. ஸோ integration of 0 to integration cos square 5. ஓகே. d5 minus integration of d5. ஓகேவா? ஸோ 0 to 25 லிமிட்ஸ் வந்து நான் கம்ப்ளீட்டாக அவுட் சைடில் வந்து எடுத்துட்டேன். ஸோ இஃப் யூ சால்வ், ஸோ வாட் வி நோ, காஸ் ஸ்கொயர் 5 போது இட்ஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு, ஸோ காஸ் ஸ்கொயர் 5 is going to be equal to 1 minus 2 cos, so 1 minus cos 25 divided by 2. ஓகேவா? ஸோ இந்த வேல்யூ வந்து என்ன பண்ணலாம்னா we can directly substitute. So it's going to be, so this, I think this is going to be positive and there is going to be 1 3. ஓகேவா? 3 வேல்யூ வந்து இருக்கு. So we'll put the 3 value here. So it's going to be V naught by 2 pi. This is going to be 3 into, what else we have? Integration of 1 plus cos 25 by 2 minus integration of d5 the whole power 0 to 25. Okay. So இப்போ வந்து solve பண்ணா, so இங்க வந்து பாருங்க, what else we have? V naught by 2 pi. V naught by 2 pi வந்து common இருக்கு. And then இங்க என்ன இருக்கு? We have 3. 2 வந்து என்ன பண்ணிடலாம்? common எடுத்துடலாம். So 1 by 3 by 2 common எடுத்துட்டா, next என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா integration. So integration வந்து நம்ம வந்து உள்ள apply பண்ணலாம். So it's going to be integration of d5 plus integration of cos 25, okay, bracket minus integration of d5. லிமிட்ஸ் வந்து 0 to 25. ஓகே. ஸோ இப்போ வந்து சிம்பிளி சால்வ் பண்ண வேண்டியதான். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி V naught by 2 pi. This is going to be 3 by 2. Integration of d5 என்னது? It's going to be 5. And integration of cos 25 என்னது? It's going to be sin 25 by 2. Okay. Minus 5. It's going to be 0 to 25. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சைனில் வந்து, ஓகே, ஸோ சைனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சைன்ல இங்கே இந்த டேர்ம் வைக்க பாருங்க, இங்கே இருக்கு sin 25 வந்து இருக்கு. ஸோ 25 இருக்க இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்னா 2y வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். 2pi வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகே. அண்ட் தென் by 2. ஸோ 2 will be cancelled. ஸோ இங்கே என்ன இருக்கு? sin 2pi வந்து இருக்கும். ஸோ sin 2pi போது இட்ஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு, sin 2pi போது sin 2pi is equals to 0. And then sin 0 என்னது? sin 0 is equals to 0. Okay. So this is also is going to be equal to 0. ஸோ கம்ப்ளீட்டாக என்ன ஆகும்னா இந்த டேர்ம் வந்து 0 ஆகிடும். ஸோ நம்ம வந்து இந்த டேர்ம் வந்து என்ன பண்ணிடலாம்? கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா திஸ் கோயிங் டு பி V naught by 2 pi. ஓகே. அண்ட் தென் என்ன இருக்குது? 3 by 2. 5 வேல்யூ இருக்கா? ஸோ 5 வேல்யூ வந்து இங்கே என்ன பண்ணுறோம்னா நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ திஸ் கோயிங் டு பி 25. ஓகே. மைனஸ் 25. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் தி ஃபார்முலா. ஸோ அண்ட் தென் 0 வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகும்? கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து 0 ஆயிடும். ஸோ லெட்ஸ் நாட் இன்க்ளூட் தட். ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா சிம்பிளி சால்வ் தான் பண்ணுவோம். ஸோ யூ கேன் சால்வ் திஸ் ஒன். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு V naught by 2 pi. This is going to be 3 pi minus 2 pi is going to be pi. So pi will be cancelled. The answer is going to be V naught by 2. So V naught by 2 is the correct answer. If you see option 3, 1 by 2 V naught is the correct answer. Okay, wow. So இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா, the tunneling probability of a particle with energy E incident on a potential barrier of height V naught and width வந்து L வந்து கொடுத்திருக்காங்க is given by the expression where K is a constant for a certain particle with energy. Okay. So இப்போ வந்து question வந்து 1 by 1 solve பண்ணலாம். So இது வந்து பார்த்தீங்கன்னா
மேக்ஸ் இருந்தாலே சால்வ் பண்ண முடியும். ஓகே. ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீட் பேசிக் மேக்ஸ். ஸோ குவாண்டமில் வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் தி டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபார்முலாஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் பட் மேக்ஸ் இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து லாஜிக் அண்ட் மேக்ஸ் மட்டும் யூஸ் பண்ணாலே என்ன பண்ணிடலாம், ஈஸியாக 4 மார்க்ஸ் வந்து எடுத்துடலாம். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. தி டனலிங் ப்ராபபிலிட்டி ஆஃப் அ பார்ட்டிகல் வித் எனர்ஜி இஸ் இன்சிடென்ட் ஆன் அ பொட்டன்ஷியல் பேரியர். ஸோ இங்கே என்ன இருக்குன்னா பேசிக்காக ஒரு பொட்டன்ஷியல் பேரியர் வந்து இருக்குது. ஸோ அந்த பேரியரோட ஹைட் என்னன்னு சொல்லிட்டாங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி V0. ஓகே. அண்ட் வித் வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா எல்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே. வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு பார்ட்டிக்கல், அந்த பார்ட்டிகளோட எனர்ஜி வந்து V0/2 இருக்குன்னு வச்சுக்கோங்க. லெட்ஸ் சே தி பார்ட்டிகல் எனர்ஜி இஸ் V0/2. ஸோ தென் தி டனலிங் ப்ராபபிலிட்டி. ஸோ இந்த ஈக்குவேஷனில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா V0/2 சால்வ் பண்ணால் என்ன ஆகும், தே ஹவ் ஃபைண்ட் அவுட் தி டனலிங் ப்ராப்பர்ட்டி டு பி 1.6 into 10⁻⁻7 வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா இஃப் தி வித் ஆஃப் தி பொட்டன்ஷியல் இஸ் halved, ஓகே, தென் தி டனலிங் ப்ராபபிலிட்டி வில் பி. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா வித் மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க, ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹைட்டை வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு வித் மட்டும் ரெடியூஸ் பண்ணால் அப்போ டனலிங் ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்றது தான் வந்து கேட்குறாங்க. ஸோ லெட்ஸ் டூ ஒன் பை ஒன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணி கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு வந்து எனர்ஜி வேல்யூ கொடுத்துருக்காங்க அண்ட் டனலிங் ப்ராபபிலிட்டி ஈக்குவேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சிம்பிளி சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி டனலிங் ப்ராபபிலிட்டி இஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு 16 into E/V0. ஸோ E இருக்க இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா டேரெக்டாக வந்து V0/2 வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகே. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி V0/2. ஓகேவா. ஸோ V0/2 போது என்ன ஆகும், திஸ் இஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு 8. V0 and V0 will be cancelled. ஓகேவா. 1 minus E இருக்க இடத்துல again V0/2 and then என்ன இருக்கு, அங்கே வந்து கொஸ்டினில் வரும் V0. ஸோ V0 and V0 will be again cancelled. And then என்ன இருக்குன்னா we have e⁻⁻2kl வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ இந்த எனர்ஜி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோன்னே என்ன சொல்லியிருக்காங்க, டனலிங் ப்ராபபிலிட்டி வந்து will be equal to 1.6 into 10⁻⁻7 வந்து ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இஃப் யூ ரைட் திஸ் கோயிங் டு பி 8 into 1 minus 1/2. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னது 1 minus 1/2 which is again going to be 1/2 e⁻⁻2kl. ஓகே. ஸோ திஸ் இஸ் பேசிக்லி கோயிங் டு பி 4. ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த 4 வேல்யூ வந்து என்ன பண்ணலாம், இஃப் யூ டேக் இட் ஆன் திஸ் சைட் திஸ் கோயிங் டு பி டிவைடட். ஸோ டிவைட் பண்ணால் திஸ் கோயிங் டு பி 0.4 into 10⁻⁻7 is going to be equal to e⁻⁻2kl. ஓகேவா. ஸோ e⁻⁻2kl வேல்யூ வந்து என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, 4 into 10⁻⁻7. ஸோ இது வந்து இன்னும் சிம்பிளிஃபை பண்ணோம்னா 4 into 10⁻⁻8 is equals to e⁻⁻2kl வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, நம்மளுக்கு வந்து பொட்டன்ஷியல் வித் வந்து ஹாஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ எல் இருக்க இடத்துல என்ன பண்ண போகிறோம்னா L/2 வந்து சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். ஓகேவா. ஸோ எங்கள் ஈக்குவேஷனில் வந்து பாருங்கள் e⁻⁻2kl இருக்குது. ஸோ எல் இருக்க இடத்துல என்ன பண்ணணும்னா L/2 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி -2k L/2. ஸோ L/2 போது என்ன ஆகும், 2 will be cancelled. அப்போ வந்து this is going to be equal to e⁻⁻kl. ஓகேவா. ஸோ இங்கே வந்து என்ன சேஞ்சஸ் இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் அந்த e⁻⁻kl டேர்மில் வந்து தான் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்க போகுது. ஓகே. நவ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த e⁻⁻2kl வேறு எப்படி எழுதலான்னு பாருங்க. ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா e⁻⁻2kl. ஸோ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம், e⁻⁻kl ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாமா. ஸோ என்ன ஆகும், பவர் டூ பவர்ஸ் வந்து என்ன ஆகும், மல்டிப்ளை ஆகும். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது திஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு e⁻⁻2kl வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ சிம்பிளி வி கேன் ரைட் திஸ் ஒன் ஆஸ் e⁻⁻kl the whole square. Okay, so this is now going to be equal to 4 into 10⁻⁻8 வந்து ஈக்குவலாக இருக்கும். ஓகே. ஸோ தென் we can say e⁻⁻kl வேல்யூ வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ ரெண்டு சைடுமே வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்தால், ஸோ இந்த இங்கேயும் வந்து ஸ்கொயர் ரூட் இங்கேயும் ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன ஆகும், ஸ்கொயர் ஸ்கொயர் will be cancelled. ஸோ now you will get e⁻⁻kl வேல்யூ வந்து is going to be 2 into 10⁻⁻4. ஸோ ekl வேல்யூ வந்து என்ன ஆகும், it's going to be 2 into 10⁻⁻4க்கு வந்து இருக்கும். அண்ட் தென் நீங்கள் கொஷனில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ கொஷனில் வந்து we have already find out. ஸோ கொஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அகெயின் இந்த டனலிங் ப்ராபபிலிட்டி வந்து நீங்கள் வந்து சால்வ் பண்ணிங்கன்னா this is going to be equal to tunneling probability value என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே வந்து எக்ஸாக்டாக இருக்கும். ஸோ this is going to be equal to 4e⁻⁻2kl. ஓகே. ஸோ இங்கே என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோம், e⁻⁻2kl இருக்க இடத்துல வந்து we have changed it to e⁻⁻kl. ஸோ அதை தவிர வேறு எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. ஸோ சிம்பிளி வேல்யூஸை வந்து மல்டிப்ளை பண்ணால் போதும். ஸோ 4 into 2 into 10⁻⁴. So this is altogether going to be 8 into 10⁻⁴ is the correct answer. If you see, option 2 is the correct answer. Okay.
Last question. So இங்க வந்து பாத்தீங்கன்னா again என்ன கேட்டிருக்காங்கன்னா this is operator based question. The operator for the square of the angular momentum of an electron in an hydrogenic atom is given by, so they have given the angular part. Okay, the correct form of the angular function for the px orbital is. So இது வந்து பாத்தீங்கன்னா question பெருசா இருக்க அளவுக்கு இந்த question வந்து அவ்வளவு டஃபரே கிடையாது. So if you know the hydrogen atomல angular part, angular momentum ஓட formulas வந்து பாத்தீங்கன்னா L squareக்கு they have a formula. So L square is typically going to be equal to, so இது வந்து L square வேற. So சிம்பிளா பாத்தீங்கன்னா L square அப்படின்னும் போது L cap square is going to be equal to Lx square plus Ly square plus L z square. ஓகேவா? ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த L ஸ்கொயர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ஆங்குலர் மொமெண்டமோட ஃபார்முலா. ஓகே, ஸோ டோட்டல் ஆங்குலர் மொமெண்டம் L square is going to be equal to L into L plus 1 h kit square. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா this is a general formula. This is very important formula also. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா இருந்தாலே நம்ம இந்த கொஸ்டினை வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அண்ட் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, இங்கே சிஸ்டம் வந்து pxn ஆர்பிட்டல் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ p அப்படின்னும் போது p ஆர்பிட்டல்ஸ்னும் போது L வேல்யூ என்னது? L is going to be equal to L is equal to 0 na it's going to be S, L is equal to 1 na it's going to be p orbital. So L value என்னது? 1. Okay, so substitute பண்ணீங்கன்னா this is going to be equal to 1 into 1 plus 1 h cut square. So this is basically going to be 2 h cut square. Okay வா? So this is going to be 2 h square square. And இங்க questionல வந்து என்ன கேட்டிருக்காங்க, கரெக்ட் ஃபார்ம் ஆஃப் ஆங்குலர் ஃபங்க்ஷன் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஆர்பிட்டல்ஸ் வந்து எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ தெர் இஸ் கோயிங் டு பி அ 3-dimensional ஸ்பேஸ். ஸோ 3-dimensional ஸ்பேஸில் வந்து இட்ஸ் கோயிங் டு பி கோஆர்டினேட்ஸ் எக்ஸ் ஒய் இசட் அப்படின்னு நம்ம வந்து மென்ஷன் பண்ணுவோமா. எக்ஸ் லெட்ஸ் சே திஸ் கோயிங் டு பி இசட் அண்ட் திஸ் இஸ் கோயிங் டு பி ஒய். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோலேயே சொல்லியிருக்கோம், ஹைட்ரஜன் ஆட்டோமிக் இதில் வந்து x and y, x, y, z வந்து we have a value. So x orbital போது, sorry x இதுன்னும் போது axis என்னும் போது it's going to be equal to r sin theta cos phi. It's going to be equal to sin theta and cos phi. And y வந்து is equals to sin r sin theta sin phi. Okay. So r sin theta sin phi. And z வந்து பார்த்தீங்கன்னா will be equal to r cos theta. ஓகேவா? ஸோ இங்கே கொஸ்டினில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு வந்து கிளியராக வந்து px ஆர்பிட்டல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் என்ன சொல்லலை, அவங்க வந்து வேற எந்த ஆர்பிட்டல்ஸும் மென்ஷன் பண்ணல. ஸோ எக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, இட்ஸ் கோயிங் டு பி ஹேவிங் ஒன்லி சைன் டீட்டா வேல்யூ மட்டும்தான் இருக்குது, காஸ் டீட்டா வேல்யூஸ் கிடையாது. ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே என்ன பண்ணிடலாம், ஆப்ஷன் 3 and 4 வந்து கட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து 1 and 2. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல் வேல்யூ வந்து என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, 1 வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அண்ட் வாட் வி நோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம் வேல்யூ வந்து என்னது, பேசிக்லி ப்ளஸ் ஆர் மைனஸ் எல். ஸோ தேட் மீன்ஸ் இங்கே வந்து எம் வேல்யூ என்னவா இருக்கலாம், ப்ளஸ் 1 இருக்கலாம், 0 இருக்கலாம், இல்லைனா மைனஸ் 1 இருக்கலாம். ஓகேவா? திஸ் இஸ் தி பாசிபிலிட்டிஸ். ஸோ இன் ஜென்ரல் பிஎக்ஸ் ஆர்பிட்டல் வந்து பிஎக்ஸ் ஆர்பிட்டலுக்கு கம்ப்ளீட் வேவ் ஃபங்க்ஷன் எழுதணும்னா இட் கேன் பி ரிட்டன் அஸ் வேவ் ஃபங்க்ஷன் ஆஃப் பிஎக்ஸ் ஆர்பிட்டலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 1/√2ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலைசேஷன் கான்ஸ்டன்ட். ஓகேவா? ஸோ ஞாபகம் வச்சுக்கணும்னு இல்லை. ஸோ இது வந்து ஜென்ரலாக என்னன்னு சொல்கிறேன்னா, ஸோ ஷை என் எல் ப்ளஸ் 1. Okay, so this is written as like this. Okay வா, plus psi n l minus n. ஸோ எப்போவுமே வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாது, மேக்னெட்டிக் நம்பர். ஸோ எம் வந்து என்னது, மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர். ஸோ மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பரை நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஜென்ரலைஸ் பண்ண முடியாது. ஸோ ஒரு டோட்டல் ஆங்குலர் மொமெண்டம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது நம்மளால வந்து ஓகே எக்ஸ் ஆர்பிட்டலுக்கு வந்து +1 வேல்யூ தான் இருக்கும், இல்லை ஒய் ஆர்பிட்டலுக்கு வந்து -1 வேல்யூ தான் இருக்கும் அப்படின்னு நம்மளால என்ன பண்ண முடியாது, ஜென்ரலைஸ் பண்ணவே முடியாது. ஸோ ஆல் டுகெதர் வேவ் ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ லீனியர் காம்பினேஷன் ஆஃப் போத் தி மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் அ வெரி பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது, ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே என்ன இருக்குது, இ பவர் அயோட்டா டேர்ம்ஸ் வந்து i5 டேர்ம்ஸ் வந்து இருக்குது. ஸோ இன் ஜென்ரல் இ பவர் im5. ஓகே, ஸோ திஸ் இஸ் தி ஜென்ரல் ஃபார்ம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எம் வேல்யூ என்னதான் இருக்கணும், இட் கேன் பி 1 ஆர் இட் கேன் பி -1 தான் இருக்க முடியும். பட் இங்கே வந்து என்ன இருக்குது, ஆப்ஷன் 1ல வந்து தே ஹவ் given 2 வந்து ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ திஸ் கேன் நாட் பி தி ஆன்சர். ஸோ மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் 2 வந்து பாசிபிள் இல்லை, 1 தான் பாசிபிள். ஸோ யூ கேன் ஸ்ட்ரெயிட் அவே சே ஆப்ஷன் 2 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ hope you all understood this one. So let's do only one more question paper. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இது வரைக்கும் வந்து CSIR டிசம்பர் 2023 பேப்பர் சால்வ் பண்ணியாச்சு, டிசம்பர் 2022 அண்ட் ஜூன் 2023, அதாவது இந்த பேப்பர் சால்வ் பண்ணியாச்சு. ஸோ லெட்ஸ் டூ ஒன் மோர் கொஷின் பேப்பர் விச் இஸ் CSIR June 2022. ஓகேவா? ஸோ June 2022 பேப்பர் மட்டும் வந்து will solve in the next video.
Okay, so with that we'll finish the quantum series and then we'll move to the next topic. Okay, so if you have any doubts, please let me know in the comment section. Thank you. Happy learning.